குடியரசு தின நாளில் வருகை புரிந்திருக்கும் மாவட்ட ஆட்சியர் அம்மையர் அவர்களுக்கும் மற்றும் உச்சகட்ட உயரதிகாரி அம்மையர் அவர்களுக்கும் இந்த மூன்றெழுத்துச் சொந்தக்காரியின் முத்தான முதற்க வணக்கத்தை கூறிக்கொண்டு, ஒவ்வொரு மதத்தவருக்கும் அவர்களுக்கென தனித்தனியே விழாக்கள், பண்டிகைகள் உண்டு. ஆனால் இந்திய மண்ணில் வாழும் ஒவ்வொரு இந்தியனும் சேர்ந்து கொண்டாடும் விழாக்களில் ஒரு முக்கியமான நாள். எல்லோரும் ஓரினம், எல்லோரும் ஓர்குலம், எல்லோரும் இந்திய மக்கள், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விலை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்பதற்கு சான்றாக மக்களால் மக்களுக்காக மக்களே உருவாக்கிய ஒரு குடியரசு நாள். உலகின் மிக நீளமான அரசியலமைப்பு சட்டங்களில் ஒன்றான இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமுலுக்கு வந்த நாள். 1935 கடைபிடிக்கப்பட்ட பிரிட்டிஷ் ஆட்சியை தூக்கி எறிந்துவிட்டு இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை கொண்ட ஒரு குடியரசு உருவான நாள். அகிம்சை வழியில் போராடிய அண்ணல் காந்தியும், அதிரடியாக போராடிய சுபாஷ் சந்திர போஸும், கண்டம் கடந்து கப்பலோட்டிய வீரத்தமிழரும், சிறையின்றி படியேறி தடியில் அடி வாங்கி யுத்தம் செய்து ரத்தம் சிந்திய தலைவர்கள் அனைவரின் சிந்தையிலும் நிரம்பி இருந்தது இந்த நாளுக்காகத்தான். இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் அவர்களின் தியாகத்திற்கும் சாட்சியான ஓர் நாள். இந்தியா குடியரசாக அறிவிக்கப்பட்ட திருநாள். தனி மனிதன் சமுதாயத்தை சிந்திப்பதும் சமுதாயம் தனி மனிதனை சிந்திப்பதும் வேண்டும். தனி மனிதன் வேறு, சமுதாயம் வேறு என்பதில்லை. ஒவ்வொரு குடிமகனும் தன்னை வளர்த்துக் கொள்வதுடன் சமுதாய வளர்ச்சிக்கும் பாடுபட வேண்டும். இவ்வகையில் இந்திய குடியரசு உலகின் ஏனைய குடியரசுகளுக்கு முன்னோடியாக திகழ்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுகின்ற குடியரசு தின விழாவில் முப்படைகளின் நாட்டிற்காக உயிர் நீத்த வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கும், நாட்டிற்கு சேவை புரிந்த காவல்துறையினருக்கும் மற்றும் போற்றத்தக்க வீர செயல்களை செய்த குடிமகன்களுக்கும் குடியரசுத் தலைவர் விருதுகளை வழங்கி கௌரவப்படுத்துகிறார். இமயத்தின் வட எல்லை, குமரியின் தென்னெல்லை, வீட்டிற்கு ஓர் பிள்ளை, அடிமகள் இனி இல்லை. எங்கள் நாடு பொன்னாடு, எந்நாளும் எம்மோடு, கொள்ளை செய்வோரை பழித்திருப்போம் கூண்டோடு, பகைவரை விடமாட்டோம், வலைதனில் விடமாட்டோம், பகைவரை விடமாட்டோம், வலைதனில் விடமாட்டோம் என கூறி, வெற்றியோ தோல்வியோ எதுவரினும் கடமையை செய்வோம். முயற்சி என்னும் விதையை விதைத்துக் கொண்டே இருப்போம். முளைத்தால் மரம், இல்லை என்றால் மண்ணிற்கு உரம். வணங்கி முடிப்பதே தமிழனின் அறம். இதுவே இந்த மூன்றெழுத்துச் சொந்தக்காரியின் வணக்கம். நன்றி.